வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பேச்சு, அவங்கள பார்த்து வித்தியாசம். வெளிநாட்டு ஒரு பிளைட்ல ஏறி போறாரு, அப்ப அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக 24 தடவை சுட்டுருக்காங்க. இந்த கிளவி 24 தடவை சுட்டு அவர் தப்பிச்சிட்டாரப்பா. கூர்மையா சுட்டு அவளை கல்யாணம் ஒரு மரியாதைக்காக சுட்டது. சாதாரண அது வாட்டி பேசிட்டு போறதுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சா சில வீட்டுல ஏன் சண்டை வருது, நான் பாராட்டுறது கிடையாது. சில எதுனாலும் மனைவிட்டு இருக்கு, அதை அப்படியே பாராட்டினா அவனுக்கு வாழ்க்கை இனிமையா போகும். கொஞ்சோண்டு முடி இருக்கும், அதை பாராட்டும். பரவாயில்ல, என்ன செலவு மிச்சம், பரவாயில்ல. கருப்பா இருந்தா பரவாயில்ல, நம்மளை தவிர வேற எவனும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷப்படணும். அப்புறம் பக்கத்துல வந்தா சில கேட்பாங்க, என்ன மறக்காம சென்டிமெண்ட் அடிச்சிருக்கியா ஏங்க கும்முன்னு மணக்குதே. இல்லைங்க நான் 2 நாள் குளிக்கல, வேறே இப்படி வாட அடிக்குதுன்னா சென்ட் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதை விட்டு தாறுமாறா பேசி வசம் வாங்கிட்டு ட்ரெயின்ல போயிட்டே இருக்கான். எதிர்த்தாப்புல வெளிநாட்டுக்கார். அவர் நம்மளை பார்த்து நீங்க இந்தியாவா, இந்தியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே காலை தூக்கி விட்டான். முருகா இருந்துச்சுவேன். இந்தியர்கள்லாம் நல்லா உழைப்பாளிங்க, அப்படியே அப்பா கம்பீரமா நின்ட்டான். ஏன்னா அந்த பாலத்துல ட்ரெயின்